Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பை பயன்படுத்தி எப்படி டெஸ்ட் எழுதுறது, எப்படி அந்த டெஸ்ட் எழுதி நம்ம ரீகால் பண்ணி எப்படி நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நம்ம டெஸ்ட்டை ரெண்டு முறையில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளே போய் நம்ம டெஸ்ட் எழுதுறது. இன்னொன்று வந்து இந்த மை டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குயிக் டெஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறது. இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தட் எப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே வீக் 1 வீக் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த வீக் 2 அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இங்கே டெஸ்ட் இருக்குது லெஃப்ட் சைடு. இந்த டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு எந்த ஒரு டெஸ்ட் எழுதணும்னா அந்த கிளாஸ்க்குள்ளே போகணும், அந்த சாப்டர் அந்த கிளாஸ்க்குள்ளே போகணும். போன பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட்டை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஃப்ரீ இல்லையா அப்படின்றது இங்கே இருக்கும். அது ஒரு ஃப்ரீ டெஸ்ட். சரிங்களா? அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து எவ்வளோ டைம் அப்புறம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். அதனால் என்னோடய ஸ்கோர் இருக்கும், இங்கே ஃபினிஷ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இதுதான் அது. இப்போ நான் எழுதலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கோரும் இந்த ஃபினிஷும் இங்கே இருக்காது. ஓகே, குட். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒன்ஸ் எழுதி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஃபினிஷ் பண்ணாமல் விடையில் எக்ஸிட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் கொஸ்டினே ஆன்சர் பண்ணாமல் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்கோர் 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிடும். ஸோ ஒழுங்காக படிச்சுட்டு நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்வை ஓப்பன் பண்ணி எழுதுங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா தேர்வை முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது வந்து என்னென்னா அந்த குயிக் டெஸ்ட்னு இருந்துச்சு, அதில் ஆட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி இது வந்துடும். இப்போ பாருங்கள் வீக்லி டெஸ்ட் நான் 2க்கு போகிறேன். வீக்லி டெஸ்ட் 2க்கு வந்தோடனே இங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் நான் எழுதலை. இப்போ பாருங்கள் இன்றைக்கி இங்கே வந்து எவ்வளோ மார்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சா இல்லையான்றது வரல. அப்போ நான் அந்த டெஸ்ட்டை நான் எழுதலைன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டையுமே நான் வந்து குயிக்கு நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தேர்வு நான் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும்னா தேவையில்லை. இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், டேரெக்டாக அங்கே போய் எழுதிக்கிறதுக்கு. இப்போ இந்த தேர்வை நான் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படி கிளிக் பண்ணேன்னா இந்த தேர்வில் என்னென்ன இருக்குது, தலைப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பார்த்துட்டு இங்கே டேக் டெஸ்ட் நவ் அப்படின்றது இருக்கு இல்லையா? இங்கே கீழே டேக் டெஸ்ட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட தேர்வு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த தேர்வை நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன் இதுவோ இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பின்னு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன், இது எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் கிளியர் பண்ணிடுறேன், கிளியரும் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளியர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதை தாண்டி இன்னொரு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் 6000 சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, இந்த டெஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் வந்து 6000 வருமா வராதுன்னு. அப்போ நான் இந்த விஸ் லிஸ்ட்டில் போட்டேன்னா அந்த கொஸ்டினை நான் திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம் விஸ் லிஸ்ட்டில். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குது, டேரெக்டாக நான் விஸ் லிஸ்ட் ஆன்சரே பண்ணாமல் விஸ் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஸ்கிப் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிப்னு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை ஸ்கிப்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் ஸ்கிப் ஆயிரும். அப்படி அதேமாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து இப்படி ரைட்டு லெஃப்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் கூட இப்படி உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டைம் வந்து இங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ டைமை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். இங்கே மேலே இருக்க டைம் பார்த்துட்டோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த வினாத்தாள்கள்லாம் போயிட்டு வரதை உங்களால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் விஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இது வந்து கீழேயும் உங்களுக்கு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் விஸ் லிஸ்ட் இருக்குது, ரைட் சைடில் ஆன்சர் இருக்குது. இது எத்தனை கொஸ்டின்றது இங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலானது என்னென்னா இங்கே மேலே இந்த ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. இந்த ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது இல்லையா? இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் விஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்கீங்க. கொஸ்டின் நம்பர் 2 வந்து ஆன்சரே பண்ணலை. பட் இருந்தாலும் விஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்கீங்க. கீழே இருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை. ஸோ ஒரு 15வது கொஸ்டின் நான் போகணும் அப்படின்னா நீங்கள் 15வது கொஸ்டின் கிளிக் பண்ணால் போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அப்படி ஸ்வைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ 100வது கொஸ்டின் போகணுன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி தான் போகணும் அவசியம் இல்லை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படி இப்படி போய்க்கலாம். இப்படி மேலே எத்தனாவது கொஸ்டின் வேணால் நீங்கள் போய்க்கலாம். எந்தவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து வெளியே இப்போ எக்ஸிட் பண்ண முடியும்னா எக்ஸிட் பண்ண முடியாது, ஃபினிஷ் தான் கொடுத்தாகணும். இப்போ நான் ஒரு 2 கொஸ்டின் அங்கே இது பண்ணியிருக்கேன், நான் ஃபினிஷ் பண்ணணும்னா ஃபினிஷ் ஆகிடும். இந்த 2 கொஸ்டினுக்கான மார்க் தான் எனக்கு வரும். சரிங்களா? அதனால் ஒழுங்காக படிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா இவ்வளோ தான். இப்போ ஸ்கோர் வந்து இந்த கரெக்ட் ஆன்சர் ஒன்றே தான் அப்படின்றது எனக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு போய் எழுதுங்க. இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இப்போ இங்கே வியூ ஆன்சர் கொடுத்துட்டு வி ஆன்சர் பார்த்துக்கலாம். உங்களோட ஆன்சர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ண ஆன்சர் வந்து இந்த இடத்துல வரும்.
இந்த மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா நான் 6000 அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது இப்போ நான் கிளிக் பண்ணாத ஆன்சர்லாம் வந்து அப்படியே இதாக இருக்கும். கீழே கரெக்டான ஆன்சர் க்ரீன் கலரில் இருக்கும். இதுலேயுமே ஆப்ஷனை பயன்படுத்திங்க. மேலே ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இந்த மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆப்ஷன்றதை பயன்படுத்தி நீங்கள் எந்த கொஸ்டின் போகணுமோ போய்க்கலாம். இங்கே இருக்கிற ஆப்ஷனும் பயன்படுத்தி. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டெஸ்ட் கொடுத்தா எக்ஸிட் டெஸ்ட் வந்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மார்க்கு இந்த ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட மார்க். செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி அட்டன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த டெஸ்ட்டை நான் திருப்பி வரப்போ என்னோடய ஸ்கோர் வந்துருச்சு, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி அந்த டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வியூ ஆன்சர்னு வருது. டேரெக்டாக வியூ ஆன்சரும் பண்ணிக்கலாம். இல்லை திருப்பி நான் அந்த டெஸ்ட்டை எழுதணும் அப்படின்னு சொன்னால் டேக் டெஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வியூ ஆன்சர் இருக்குது, டேக் டெஸ்ட் நவு இருக்குது. இல்லை கேன்சல் பண்ணிட்டு வெளியே வரணும்னா வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இருந்தாலும் நீங்கள் எத்தனை தடவை திருப்பி எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கோர் தான் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு ப்ராப்பராக எழுதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. எக்ஸிட் வர முடியாது, டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் வரணும். இதுதான் ஒரு கண்டிஷன் டெஸ்ட்டில். ஸோ எழுதிக்கோங்க. நீங்கள் 2வது 3வது எத்தனை தடவை எழுதிக்கலாம், எத்தனை தடவை ஸ்கோர் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை பண்ணிக்கலாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரது தான் எங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கு வரும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? குட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, இந்த குயிக் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணோம்ல, அது என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு வீக்லி டெஸ்ட் 3க்கு வரேன். இப்போ இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே வரேன். வெளியே வந்துட்டு என்னோடய ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மை டெஸ்ட் அப்படின்றது இருக்கா, இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் ஆட் பண்ணி வச்ச டெஸ்ட்லாம் எனக்கு வந்துருச்சு. இது உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கோரை சப்மிட் பண்ணலாம். ஸ்கோரை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அன்செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்லாம் நம்ம எழுதணும் அப்படின்ட்டு அங்கே போய் செக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இந்த வாரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என்னென்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க மைண்ட் டெஸ்ட்டில். இங்கே போய் நீங்கள் எழுதலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதின முடிச்ச பின்னாடி நீங்கள் இங்கேருந்து ரிலீஸும் கூட பண்ணிக்கலாம். போயிடுச்சா? திருப்பி அந்த ஹார்ட்டை கிளிக் பண்ண, அவ்வளோதான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிடும். இந்த ரிலீஸ் பண்ணுற வேலையை நீங்கள் அந்தந்த டெஸ்ட்லேருந்தும் பண்ணலாம், நான் அந்த சாப்டருக்குள்ளேயும் பண்ணலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி எல்லா 3 டெஸ்ட்டும் நான் எழுதி முடிச்சிட்டேன். கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக. குயிக்காக அந்த டெஸ்ட்டை நான் என்னென்ன டெஸ்ட்லாம் எழுதணும்னு எழுதி முடிச்சுட்டு ஓகே இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்றது அப்படின்ற மாதிரி மெத்தடில் நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ புரிஞ்சா டெஸ்ட்டு எழுதுறது எப்படி, அந்த டெஸ்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆப்ஷன் கிட்ட நம்ம ஃபெசிலிட்டிஸ் இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இந்த மை டெஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறது, என்ன மாதிரி எழுதுறது அப்படின்றத பற்றி நீங்கள் உங்களோட டவுட் தான் இருக்கலாம். அதை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டெஸ்ட் வந்து ப்ரீமியம் அப்படின்றது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த ப்ரீமியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ப்ரீமியம் இருக்கும். சரிங்களா? அது வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் ஃப்ரீன்றது இருக்கும், ப்ரீமியம்னா ப்ரீமியம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ப்ரீமியம்ன்றது டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. ஒருவேளை ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ப்ரீமியம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த மை பேக்கேஜ் அப்படின்றதுக்கு டேரெக்டாக போயிடும். பேக் வந்துட்டிங்கன்னா பேக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அங்கே போகும். பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியமாக ஃப்ரீயான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் டெஸ்ட்டை பயன்படுத்தி எங்களை இங்கே தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதுதாங்க இது. உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த மை டெஸ்ட்டில் எப்படி இது பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் டெஸ்ட்டை பயன்படுத்தி எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் எங்களுக்கு நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கான டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.